வெல்கம் டு மேக்ஸ் 360 சில்ட்ரன். நம்ம இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற ஃபார்முலா PNR by 100. இதுல P அப்படின்றது பிரின்சிபல், த அமௌண்ட் டெபாசிட்டட், Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஃபார்முலா PNR by 100ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா இப்போ ஒருவேளை 1000 rupees டெபாசிட் பண்றோம், 5 வருஷத்துக்கு ஒரு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டெபாசிட் பண்றோம்னா இந்த ஃபார்முலால போட்டு கால்குலேட் பண்ணா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது, அதாவது 5 இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டா கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒருவேளை ஒரு 1000 ரூபாயை பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 4 வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஸ்ட்ரெயிட்டா 4 வருஷம்னு போட்டு கால்குலேட் பண்ணாம அவங்க என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபாயை நம்ம டெபாசிட் பண்ணுமோ அந்த வருஷ எண்ட்ல ஒருவேளை நமக்கு 100 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 1100 will be the amount at the end of first year. இப்போ இந்த செகண்ட் இயர் பிகினிங்ல பிரின்சிபல் அப்படின்னு இந்த 1100 ரூபாயை வச்சுக்குவாங்க. இந்த 1100 ரூபாய்க்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் போட்டு எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒருவேளை ஒரு 125 ரூபாய் இந்த பீரியடுக்கு வட்டி அப்படின்னா 1100 plus 125, 1225 will be the amount at the end of second year. இந்த 1225 நமக்கு பிரின்சிபலா தேர்ட் இயர் பிகினிங்க்கு வச்சுட்டு இதுக்கு மறுபடியும் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு 150 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் இது வந்து தேர்ட் இயர் எண்ட்ல அமௌண்டா இருக்கும். அது ஃபோர்த் இயர் பிகினிங்க்கு நமக்கு பிரின்சிபலா வச்சு மறுபடியும் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப வட்டிக்கு வட்டி கொடுக்கறது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல தான். இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற ஃபார்முலாஸ் பார்க்கலாம். when the interest is compounded annually, formula for calculating amount A is P into 1 plus R by 100 power n. இதுல compound interest calculate பண்ணோம்னா அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல்ல சப்ராக்ட் பண்ணணும். so that is P into 1 plus R by 100 power n minus P. when the interest is compounded half yearly, என்ன ஃபார்முலா டு கால்குலேட் அமௌண்ட் அப்படின்னா A is equal to P into 1 plus R by 200 power 2n. அதுவே when the interest is compounded quarterly, 3 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா A is equal to P into 1 plus R by 400 power 4n. ஒருவேளை when the interest is compounded annually but rate of interest differs year by year, வருஷத்துக்கு வருஷம் rate of interest மட்டும் மாறுது, பட் இன்ட்ரெஸ்ட் வந்து annually calculate பண்றோம் அப்படின்னா A is equal to P into 1 plus A by 100 into 1 plus B by 100 into 1 plus C by 100 etc. அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதனோட அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்றோம். Next, when interest is compounded annually but time period is in a fraction, say A B by C years, அதாவது இயர் மட்டும் நமக்கு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனா இருக்கு, பட் எப்பவும் போல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஆனுவலி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா the formula to calculate amount is equal to P into 1 plus R by 100 power A into 1 plus B by C into R by 100 அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம அமௌண்ட் கால்குலேட் பண்ண முடியும். Exercise 4.3ல first question, fill in the blanks. அதுல first one, the compound interest on rupees 5000 at 12% per annum for 2 years compounded annually is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பிரின்சிபல் 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years இல்லையா. ஸோ இதுக்கு நாம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். இட் இஸ் பிரின்சிபல் இஸ் rupees 5000, R is 12%, N is 2 years. So formula to calculate the amount is, ஏன்னா அமௌண்ட் கண்டுபிடிச்சு அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணாதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 power n. இது கால்குலேட் பண்றோம். ஸோ பிரின்சிபல் இஸ் 5000 into 1 plus 12 by 100 power 2. இப்போ இதில் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். 6 by 50 மறுபடியும் 2ஆல 3 by 25 வரும். ஆக்சுவலாக இங்கே 1 ப்ளஸ் பாருங்க, இது 1 ப்ளஸ் 3 by 25 இருக்கு. ஸோ 1 ப்ளஸ் 3 by 25 நாம் இதை இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1 into 25 is 25 plus 3 by 25. We will get it as 28 by 25. ஸோ இது 28 by 25 இதுக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 5000
into 28 by 25 the whole square இல்லைங்களா அது into 28 by 25 into 28 by 25 அப்படின்னே எழுதிக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும்னா முதல்ல 5ஆல் அடிக்கலாமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக 25ஆலேயே அடிச்சுக்கலாம். பாருங்கள் 25 2 times 15 வந்துடும், இந்த ரெண்டு ஜீரோஸ். அதுக்கப்புறம் 25 8 times 200 அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நமக்கு 28 into 28 into 8 தான் நமக்கு இதனுடைய அமௌண்ட்டு. நமக்கு அமௌண்ட் ருபீஸ் 6272 அப்படின்னு கிடைக்குது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் இஸ் 6272 minus 5000 is the principal. So rupees 1272 is the compound interest compounded annually. So this is the answer. 1272 is the answer for the first question. Second question, the compound interest on rupees 8000 at 10% per annum for 1 year compounded half yearly அப்படின்னு கேட்டிருக்காங்க. So principal is 8000, rate of interest is 10% and number of years is 1, but compounded half yearly. The formula to calculate amount is P into 1 plus R by 200. ஏன்னா compounded half yearly சொல்லியிருக்காங்க, அதனால P into 1 plus R by 200 power 2n போடுறோம். நமக்கு compound interest வேணும் அப்படின்னா P into 1 plus R by 200 power 2n minus principal. இதுதான் ஃபார்முலா. நம்ம கரெக்டாக அந்த பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பிரின்சிபல் இஸ் 8000 into 1 plus R is 10 by 200 power 2 into number of years is 1 minus this 8000. பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by 20 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 plus 1 by 20, நம்ம இதை ஆட் பண்ணும்போது 20 into 1 is 21 by 20 வரும். ஸோ 8000 into இது 21 by 20 அப்படின்னு வரும் into ரெண்டு வாட்டி the whole square நான் இது இல்லைங்களா, அதனால 21 by 20 minus 8000. இதுக்குள்ளார நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தென் வர அமௌண்ட்லேருந்து 8000 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 240 times it is 80, again 2 times it is 20 times. நமக்கு 21 into 21 வந்து 441 அப்படின்னு வரும் இல்லைங்களா, into 20 minus 8000. நமக்கு 8820 minus 8000 அப்படின்னு வரும். ஸோ 8820லேருந்து 8000 சப்ராக்ட் பண்ணால் 820 will be the compound interest, compounded half yearly. So this is the answer for the second question. Firstly, a third question. The annual rate of growth in population of a town is 10%. If its present population is 26,620, then the population 3 years ago was. 3 yearsக்கு முன்னாடி பாப்புலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதனால அதை லெட் PB the population before 3 years அப்படின்னு வச்சுக்கிட்டோம். நமக்கு ஆஃப்டர் 3 years 26,620 வந்திருக்கனால அமௌண்ட்டாக, அதாவது ஏஸ் ஈக்குவல் டு 26,620 அப்படின்னு இதை வச்சுக்கிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10% அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 3 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா ஏஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பிஃபோர் 3 years கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அமௌண்ட்டுக்கு நேராக 26,620 போட்டுட்டோம். நமக்கு இந்த பாப்புலேஷன் பிஃபோர் 3 years தெரியாதது பின்னு வச்சுருக்கோம், அதனால் அப்படியே எழுதிடுறோம். R is 10%, ஸோ 10 by 100 the power 3. ஸோ இங்கே பாருங்களேன், இதுக்கு இது கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு இங்கே 1 plus 1 by 10 அப்படின்னு வருது இதுக்குள்ளார. ஸோ இதை நம்ம பாருங்களேன் ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆர்எல்ஸ் பாருங்கள் இந்த 10 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். 10 plus 1 by 10 அப்படின்னு ஆகிடும். ஸோ 11 by 10 ஆகிடும். இங்கே P into 11 by 10 the whole cube. இங்கே 26,620. நமக்கு இந்த P தான் வேணும் அப்படின்ற போது நமக்கு இங்கே இந்த 11 into 11 by 10 into 11 by 10 into 11 by 10 அப்படிங்கிற
இந்த ஃப்ராக்ஷன்ஸை லெஃப்ட் சைட் கொண்டு வந்து இன்வெர்ட்டடாக கொண்டு வருவோம் இல்லைங்களா? அது அப்படியே தலைகீழாக தானே இந்த பக்கம் கொண்டு வருவோம். பி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 26,620 into 10 by 11 into 10 by 11 into 10 by 11 அப்படின்னு அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் அப்படியே தலைகீழாக கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 11 2 times 22 remainder 4 4 times 44 remainder 2 அப்போ 2 times 22 then 0 மறுபடியும் ஒரு 11 ஆல் டிவைட் பண்ணலாம். 11 2 times 22 remainder 2 வரும். மறுபடியும் 2 times 22 then this 0 மறுபடியும் 11 ஆல் அடிச்சோம்னா 11 2s are 22 then this 0. இப்போ பாருங்க 20 into 10 into 10 into 10 அப்படிங்கும்போது it is 20,000 அப்படின்னு கிடைக்குது. So that is the population before 3 years. So the answer for this question is 20,000. Population is 20,000 before 3 years. Fourth question, if the compound interest is calculated quarterly, the amount is found using the formula A is equal to P into 1 plus R by இது quarterly அப்படின்றதுனால இது 400 power 4n அப்படின்னு வரும். Fifth question, the difference between the compound interest and simple interest for 2 years for a principal of rupees 5,000 at the rate of interest 8% per annum அப்படின்றிருக்காங்க. Difference between CI and SI for 2 years க்கு formula P into R square by 100 square இல்லைனா P into R by 100 the whole square அப்படின்னு போடுவோம். அதில் substitute பண்ணா இந்த value calculate பண்ணிட முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரின்சிபல் இஸ் 5,000 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 அப்படின்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5,000 மேலே 8 by 100 the whole square. ஸோ 5,000 into 8 by 100 into 8 by 100 அப்படின்னு வரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். இந்த 1 ஜீரோக்கு இந்த 1 ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். 2 ஆல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். 2 4s are 8 2 5s are 10 பாருங்க இந்த 5க்கும் 5க்கும் போயிடுது. 8 4s are 32. So rupees 32 is the difference between the compound interest and simple interest for 5,000 rupees at the rate of 8% interest per annum. So 32 is the answer for the fifth question. Thank you, children.